சின்னஞ்சிறு சிக மனசு. ஹலோ வியூவர்ஸ், இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போயிருக்கேன் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ எடிட்டிங் உங்கள் ஃபோட்டோஸ் வச்சு எப்படி ஈஸியாக எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்ஷாட் அப்ளிகேஷனில் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லெட்ஸ் ட்ரை. நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்னோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா டேப் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை இமேஜ் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை இமேஜுக்குமே நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே இருக்க ஐக்கான் ஸ்க்ரோல் பண்ணி கட் அவுட் கொடுத்திங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டிக் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஐக்கான் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்திங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிரும். நெக்ஸ்ட்டு டிக் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அகைன் வந்து க்ரியேட் நியூ கொடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க பேக்ரவுண்ட் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே சைஸ் வந்து 9:16 இருக்கான்னு பார்த்துட்டு செலக்ட் கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்து ஸ்க்ரோல் பண்ணி இந்த சைடாக வச்சுக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிப் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் அவுட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல இமேஜ், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு கொண்டு போய் வச்சு நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஜூம் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அகைன் பேக்ரவுண்டு வந்துட்டு செலக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் அந்த இமேஜ் பேக் வந்துட்டு கீழே இருக்க ஐக்கான் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நெக்ஸ்ட்டு கட் அவுட் இமேஜை வந்து செலக்ட் கொடுத்துக்கோங்க. செலக்ட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸோ அதை ஜூம் பண்ணி ரைட் சைடில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை இமேஜ் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு இந்த மாதிரி பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோ செலக்ட் கொடுத்துக்கோங்க. நியூவில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேவ் பண்ண இமேஜஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே சைஸ் 9:16 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ டு ஆடியோ கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி மியூசிக் ஆட் பண்ணாலும் ஓகே தான். நான் வீடியோ டு ஆடியோ கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டிக் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. 2 இமேஜுக்கும் சென்டரில் ஒரு டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நான் ஸ்லைஸில் 6th ஒன் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் டிக் கொடுத்து அப்ளை டு ஆல் கொடுத்திங்கன்னா எல்லா இமேஜுக்குமே ட்ரான்சிஷன் வந்து அப்ளை ஆகிரும். நெக்ஸ்ட்டு லிரிக்ஸோட எண்டிங்க்கும் ஒவ்வொரு லிரிக்ஸோட எண்டிங்க்கும் ஒரு இமேஜ், ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அனிமேஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இமேஜையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேல வந்து லாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா இமேஜையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுமே தனித்தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸியாக தான் எடிட் பண்ணலாம். ஸோ ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். என்னோடய வாய்ஸில் வந்து கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா மழை வந்து விழுந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அப்படி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிப்பில் போய்ட்டு நான் கொடுத்துருக்க பட்டர்ஃப்ளை அனிமே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டில் ஸ்க்ரீன் கொடுத்து வச்சுக்கோங்க. டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வீடியோ வந்துட்டு ப்ளே ஆகும். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்டு வீடியோ எண்டு வரைக்குமே ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் 2 ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இமேஜ் வந்து லெஃப்ட் சைடு இருந்தால் ரைட் சைடு டெக்ஸ்ட்டும், ரைட் சைடு இமேஜ் இருந்தால் லெஃப்ட் சைடு கொண்டு போய் டெக்ஸ்ட்டையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ யூஸ் பண்ணியிருக்க இமேஜ் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இன்ஷாட்டில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ யூஸ் பண்ணுற ஃபாண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட லிங்க் வேணும்னா நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் ஃபர்ஸ்ட் லிரிக்கை வந்து பெரிய டெக்ஸ்ட்லேயும் லாஸ்ட் எண்டிங் லிரிக்கை வந்து இந்த மாதிரி சின்ன டெக்ஸ்ட்லேயும் கலர் சேஞ்ச் பண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ எண்டு வரைக்குமே ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அனிமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ பொறுமையாக ஒவ்வொரு லிரிக்ஸையுமே நம்ம அந்த இமேஜுமே ஒவ்வொரு லிரிக்கோட எண்டிங்க்கும் வேறு வேறு இமேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த டாட் வச்சு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டு வந்து மேலேயும் சரி கீழேயும் சரி இந்த மாதிரி டாட்டுக்கு டாட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு அந்த இமேஜுக்கு என்ன லிரிக் வருதோ ஸோ அந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் லிரிக் வந்து எடிட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருந்தால் டெக்ஸ்ட்டு ரைட் சைட்லேயும்,
ரைட் சைடு இமேஜுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைட்லேயும் கொண்டு போய் வச்சுக்கோங்க. தென் அவ்வளோதான், வீடியோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு வீடியோ ஜூம் பண்ணி விட்டு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா இப்படி தான் ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு, ஈஸியான டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.